வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். புத்தகத் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கி நான் படித்த ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன கருத்து. யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் அப்படின்ற புத்தகம். ராபின் சர்மா எழுதின ஒரு புத்தகம். அதில் 16வது சாப்டருங்க. அதில் அந்த சாப்டரோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்க பழகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உலகின் மகத்தான ஞான மார்க்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்குத்தான் வந்துள்ளது. அது என்ன? உங்களின் உண்மை சுரூபத்துடன் தொடர்பு கொள்ளவும், உங்களுக்குள்ளேயே சுட்டெரிக்கும் ஜோதியை உணரவும், நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு நேரம் ஒதுக்குவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் தோரோ சொன்னது போல் சுறுசுறுப்புடன் இயங்குவது மட்டும் போதாது. எறும்புகள் கூட அப்படித்தான் இருக்கின்றன. நீங்கள் எதன் காரணமாக சுறுசுறுப்புடன் செயல்படுகிறீர்கள் என்பதே கேள்வி அப்படின்னு அழகாக அந்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அவர் ஒரு அழகான ஒரு கதையை உதாரணமாக சொல்கிறாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலங்கரை விளக்கு காப்பால அந்த கலங்கரை விளக்கை பார்த்துக்கிற ஒரு காப்பாளன். அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு மேலே எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைக்கணும். அப்போது இரவு நேரத்தில் அந்த கடலில் வரக்கூடிய கப்பலுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் அவரோட பணி. இப்போ ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பக்கத்து வீட்டுக்கார் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரி இரவு வழிப்போக்கர் ஒருத்தர் வராரு. அவங்க வழி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அவரோட பயணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இவரும் என்ன பண்ணுறாரு, மனசை கஷ்டமாகுது, என்னடா நம்ம உதவலாமேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துட்றாரு. மறுநாள் இரவு அதே மாதிரி ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. ஒரு பெண்மணி ஒருத்தி வரா. ஐயா, என்னோடய குடும்பத்தார் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க வெளியிலேருந்து. இன்றைக்கி எல்லாருக்கும் நான் உணவு கொடுக்கணுமா இருக்குது. அதனால் இரவில் ஒரே இருட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கிடைச்சதுன்னா அவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், இதுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து கொஞ்சம் தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் கொடுத்துட்றான். இப்படி அவன் கொடுத்ததில் அவன்கிட்ட இருந்த எண்ணெய் காலி ஆகிடுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, இதுக்கான ஒரு பெரிய விலை அவன் அனுபவிக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையான அளவு எண்ணெய் அங்கே இல்லாதனால அந்த கலங்கரை விளக்கத்தை அவன் எரிய வச்சு ஒளியூட்ட முடியல. அதனால் கப்பல் தரையை தட்டுது. அதனால் பல பேர் உயிர் இழந்துடுறாங்க. கப்பல் ஆக்சிடென்ட், அந்த மணல் தட்டி பல பேர் உயிர் இழந்துடுறாங்க. ஸோ இதில் அந்த ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நம்மளுடைய குறிக்கோள், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் மிக அற்புதமானது, அழகானது. அதை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல புறக்கணிச்சிட்டோம்னா மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையினுடைய எவ்வளோ வேகமாக ஓடுகிறீர்களோ, எவ்வளோ சிறப்பாக செயல்படுகிறீர்களோ, அதே மாதிரி உங்கள் மனதினுடைய மன அமைதி மிக முக்கியமானது. அப்போது ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது தனிமையை அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்வின் உயரிய குறிக்கோளுடன் மையம் கொண்டு இருக்க முடியும். மேலும் பலரின் வாழ்க்கையில் ஊடுருவிக்கும் அக்கறையின்மையை நீங்கள் தவிர்க்கவும் உதவும். அமைதி காக்க நேரம் ஒதுக்கி அதனை ஒரு வழக்கமாக முடியவில்லை என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், பெட்ரோல் நிரப்பக்கூட நேரம் இல்லாமல் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறேன் என்பது போல இருக்கிறது. விரைவில் எரிபொருள் இன்றி வண்டி நிற்கப் போவது என்பதே உண்மை. ஸோ அதனால் அந்த ஆத்தர் சொல்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு அழகான பகுதியை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தனிமையில் உங்களுடைய நேரத்தை தனிமையின் மீது, அதாவது ஒரு தியான நிலையில் 1 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி அந்த அமைதியை உங்களால் அனுபவம் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த அமைதி உங்களுடைய அற்புதமான நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி. மீண்டும் ஒரு புத்தகத்துடன் சந்திப்போம்.